Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 24/6/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தேதியில், அதாவது 23/6/2026 டேட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு. இப்போ 2026 ரீநீட் எக்ஸாம் சண்டே எழுதிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போது கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்கையர்டு டாக்குமெண்ட்ஸு, அது நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்று இரவுக்குள்ளே அது 2வது வீடியோவும் போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் ரிலவெண்ட்டாக இப்போ போட்டிருக்கிற வீடியோ, அதாவது நேற்று டேட்டில் ரிலீஸ் ஆனது, இந்த 2ஐயும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, இல்லைன்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை அவங்களுடைய விருப்ப கல்லூரியில், உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, என்ஆர்ஐ கோட்டாலையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன? அதாவது 23/6/2026 டேட்டில் இது எவ்ரி இயர் வர்ற நோட்டிஃபிகேஷன் தான். இந்த வருஷமும் வந்திருக்குது. இதை கல்லூரிகளுக்கும் ஒரு அறிவிப்பாக எடுத்துக்கலாம், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இதை தெரிந்து கொள்ளலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்னுடைய கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 வருஷம், 4.5 years அகாடமிக்ஸுக்கும், 1 year பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர்ஐ, அதாவது இன்டர்ன்ஷிப் ஹவுஸ் சர்ஜனுக்காகவும். இப்போ இந்த 4.5 வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸு நம்ம கட்டணும். மிச்சம் இருக்கிற 1 year அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுனால அதுக்கான ஸ்டைஃபண்டு அரசாங்க கல்லூரி, அதாவது அரசு கல்லூரியாக இருந்தால் அரசாங்க ஸ்டைஃபண்ட் கொடுக்கும். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக இருந்தால் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்டைஃபண்ட் வாங்கிக்கணும், அந்தந்த கல்லூரிகள் வழங்கணும். இதுதான் நடைமுறை. இப்போது ஒரு சில கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா 4.5, அதாவது 4.5 yearsக்கு பதிலாக 5.5 வருஷத்துக்கு வாங்குகிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் வாங்கக்கூடாது. 4.5 வருஷத்துக்கு மட்டும்தான், அதாவது 4.5 yearsக்கு தான் டியூஷன் ஃபீஸ் வாங்கணும். மீதி இருக்கிற 1 ஆண்டு அப்படிங்கிறது அவங்களுக்கான பயிற்சி, அந்த பயிற்சி காலத்தில் அவங்களுக்கான உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அறிவிப்பு எல்லா ஆண்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சார்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வி கட்டணத்தை ஆஸ் பர் த ஃபர்தர் ஆல் த செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ப்ரொசீடிங்ஸ் த கமிட்டி ஆன் ஃபிக்சேஷன் ஃபீ in respect of self-financing professional colleges dated 12/6/2025 and shall not collect any other fee other than what is fixed by the committee. அப்போது ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி என்ன கல்வி கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த கல்வி கட்டணத்தை மட்டுமே வாங்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எதுவும் கல்வி கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நிஜமாலுமே நடைமுறைப்படுத்தினா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் என்னவோ அதை தவிர்த்து இதர கட்டணங்கள் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை நோட்டிஃபிகேஷனாக மட்டும் நிறுத்தாமல் நடைமுறைப்படுத்தினா அது அனைவருக்குமே உதவிகரமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி
ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா அரசு கல்லூரிகளுக்கும், அதாவது 36 அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 18,063 ரூபாய். அதுவே வந்து உங்களுக்கு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் மட்டும் 1 லட்சம் ரூபாய் ப்ளஸ் பாண்டு இருக்குது. இப்போ பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு இது ஒரு தனியார் கல்லூரி. இந்த கல்லூரியில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சிதுன்னா 4,50,000 அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸு. இதை தவிர்த்து கல்லூரிகளில் இதர கட்டணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதற்கு ப்ரீவியஸாக வந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம். இப்போது கவர்மெண்ட் கோட்டாக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 4,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 லட்சமும் என்ஆர்ஐ கோட்டாக்கு 20 லட்சம். இதுதான் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண டியூஷன் ஃபீஸ். இந்த கட்டணத்தை தவிர வேறு எந்த கட்டணமும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு கல்லூரியை மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 4.5 இயர்ஸுக்கு தான் ஃபீஸ் கலெக்ட் பண்ணணும். மீதி இருக்கிற ஒரு வருஷத்துக்கு அங்கே பணிபுரியக்கூடிய பயிற்சி மருத்துவருக்கு ஸ்டைஃபண்ட் வழங்கணும் அப்படிங்கிறதையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லா கல்லூரிக்கும் 15 லட்சம் தான். என்ஆர்ஐ கோட்டாக்கு எல்லா கல்லூரிக்கும் 27 லட்சம் தான். அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 22 காலேஜுக்கு. இந்த கவர்மெண்ட் கோட்டா மட்டும் ஒரு சில கல்லூரிகளில் மாறும். அது எந்தெந்த கல்லூரிங்கிறத பார்த்துடலாம். கற்பக விநாயகாவுக்கு 4,35,000. கற்பக ஃபேக்கல்ட்டி கோயம்புத்தூருக்கு 4,40,000. அன்னபூர்ணா சேலத்துக்கு 4,35,000 ரூபாய். வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு 4,40,000. திருச்சி எஸ்ஆர்எம்முக்கு 4,50,000. மாதா மெடிக்கல் காலேஜுக்கு 4,35,000. முத்துக்குமரனில் 4,35,000. அடுத்தது ஸ்ரீ மூகாம்பிகைக்கு 4,40,000. தாகூர் மெடிக்கல் காலேஜில் 4,35,000. மற்றதெல்லாம் 4,50,000. நான் எதெல்லாம் வந்து வேரி ஆகுதோ அதை மட்டும் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கேஎம்சிஹெச் கோயம்புத்தூருக்கு 4,35,000. மொத்தம் 21 கல்லூரிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன்? 14/7/2025. இப்போ போன கவுன்சிலிங் அப்போ ரிலீஸ் பண்ணினது தான். 2025-26 கல்வி ஆண்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். எப்போவுமே பார்த்திங்கன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து கல்வி கட்டணத்தை மாற்றுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய கல்வி கட்டணத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எல்லா கல்லூரியிலையும் 15 லட்சம். என்ஆர்ஐ கோட்டாக்கு எல்லா கல்லூரியிலையும் வந்து உங்களுக்கு 27 லட்சம். ஒரு சில கல்லூரியில் 4,50,000, ஒரு சில கல்லூரியில் 4,35,000, ஒரு சில கல்லூரியில் 4,40,000. எதில் வேரியேஷன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தம் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இப்போது 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு தான் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 5வது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய தக்ஷசீலா. அது உங்களுக்கு 3வது ரவுண்டில் தான் கவுன்சிலிங்க்கு வந்தது. அதனால் இந்த பிடிஎஃப்பில் அந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்காது. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு எல்லா கல்லூரியிலையுமே கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 5,40,000. ஓகேங்களா? 5வது கல்லூரியை நீங்கள் வந்து தக்ஷசீலா இங்கே சேர்த்திக்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16,20,000 ரூபாய். என்ஆர்ஐ கோட்டாக்கு 30 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 5 காலேஜ் இருக்குது. ஸ்ரீனிவாசன் திருச்சி, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை, கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, அடுத்தது தக்ஷசீலா விழுப்புரம். ஓகேங்களா? ஸோ எல்லா காலேஜுக்குமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நம்ம பார்த்துட்டோம். இந்த கல்வி கட்டணத்தை மட்டும்தான் வாங்கணும். இதை தவிர்த்து மற்ற கல்வி கட்டணங்கள், இதர கட்டணங்கள் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸை வந்து 4.5 வருஷத்துக்கு தான் வாங்கணும், 5.5 இயர்ஸுக்கு வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நேற்று நைட்டு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you. Have a nice day. All the best.